என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக எல்லாரும் சந்திப்பா இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மைவி3 ஆடு பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சோக செய்தியை நான் நேற்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 20/7/2024 என்ன ஒரு ஒரு ஹாப்பி அப்படி நமக்கு கிடைக்க போகுது, அப்படி இல்ல ஒரு சோகம் கண்டினியூவா நமக்கு சேடா மாற போதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில எனக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க தமிழக மக்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாம உங்கள ஒருத்தன உங்கள் சகோதரனாக தொடர்ந்து என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் என்னை வந்து உற்சாகப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். லாப நோக்குக்காக நம்ம செய்யல இந்த யூடியூப் அப்படிங்கிறத மட்டும் தமிழக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வியூஸ்க்காக நீங்க எல்லாம் போடுறீங்களா இல்லையான்னு. கண்டிப்பா நம்ம வியூஸ்க்காக போடல அப்படிங்கிறத மட்டும் உறுதியா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்போ நான் யாருங்கிறத உங்ககிட்ட செலிப்ரேட் பண்ண போறேன். அதுக்காக வந்து இப்ப வந்து நீதிமன்ற காவல் வந்து நேத்தோட முடிஞ்சு போன அடிப்படையில இப்போ மேல வந்து கண்டினியூவா வந்து அவருக்கு எவ்வளவு நாள் வந்து ஜெயில இருக்க போறாரு அப்படிங்கிறதுக்காக சுவாரஸ்யமான இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தோம். நேத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அவருக்கு வந்து பெயில் கிடைக்கும், அதாவது ஜாமீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. ஊடகத்து மூலமா குரூப் வாட்ஸ்அப் மூலமா அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சாங்க, ஹாப்பியை பகிர்ந்துக்கிட்டாங்க. சோ அந்த நம்ம நம்பி இருந்த உங்களுக்கு ஏமாற்றத்தை என்ன கொடுத்துட்டு ஈஓடபிள்யூட போலீசாருடைய வாதங்கள் வந்து செம்மையா எடுத்து வச்சிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல. இப்ப நம்ம பல வகையில நம்ம யோசிக்கணும். மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா நம்ம எப்படியாவது நம்ம முன்னேறி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. இதன் அடிப்படையில பல கடைகளை வந்து திறந்து இருக்கிறாங்க, ஹெர்பல் ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆடு பாக்குறவங்களுக்கு பல 5 வகையான ஸ்கீம், பேசிக் ஸ்கீம், நார்மல் ஸ்கீம், கோல்டன் ஸ்கீம், பிளாட்டினம் ஸ்கீம், டைமண்ட் ஸ்கீம் இதெல்லாம் ஓபன் பண்ணி ஆடு பாக்குறவங்களுக்கும் அதாவது வியூஸை வந்து அதிகமா கொண்டுட்டு வர்றதுக்காக மக்களை வந்து எங்களை சேர்த்து விடுறது மூலமா மக்களுக்கு வந்து நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அந்த பல வகையான திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. இதுல டெபாசிட் வாங்குறாரு. நிப்டி மூலமாக அவங்க மக்களுக்கு வந்து ஷேரிங் மார்க்கெட்ல வந்து பதிவு பண்றதுக்காக முதலீடு பண்றதுக்காக நிறைய வகையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஈஓடபிள்யூ போலீசார்ட்ட வந்து மக்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னாக்கா சரியான முறையில கட்டண பணத்துக்கு முதலீடு எங்களுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில இவங்க முறையான அனுமதி வாங்காததுனால இவங்க ஜெயில வச்சிருந்தாங்க. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நேற்று 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். நான் உள்பட நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஏமாந்து போயிட்டோம். இன்னைக்கு கரெக்டா வந்து அவங்க ஆப்பு வச்சுட்டாங்க. ஈஓடபிள்யூ போலீசாரும் முறையா வந்து அவங்க வந்து தாக்கல் பண்ண மனுவில் வந்து ஸ்ட்ராங் இருக்கிறதுனால அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. சிட் ஃபண்ட்ஸ் டெபாசிட் அவ்வளவு அளவுல வந்து முறைகேடு பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 12,000 கோடிக்கு மேல வந்து அவர் வந்து முதல்ல முறைகேடு பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் வந்து 10/7/2024 முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு சக்தி ஆனந்த் அவர்கள். ஆனா ஜாமீன் வந்து இப்ப கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சோகமான செய்தியில தான் எப்ப வந்து இந்த தீர்ப்பு வரும், எப்ப வெளியே வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. நான் கூட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஷிப்ல என்னுடைய சொந்த பந்தத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல வந்து இந்த ஆடு பாக்குறாங்க. இந்த மைவி3ல வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி சோகமும் கலந்த ஒரு பதிவை தான் இப்ப நான் சொல்ல முடியுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாரும் நம்பி இருந்தாங்க, எங்களுக்காவது இந்த வீடியோ போடுங்க அண்ணா, எங்களுக்காவது இந்த வீடியோ போடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா இந்த 12.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இதோட மைவி3யோட சப்போர்ட்டிவான அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காவது நம்ம இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் இதில் கையில எடுத்திருக்கேன் அப்படிங்கறத மட்டும் தமிழக மக்களை நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த பெயில் போனா என்ன, அடுத்த வாதத்திலேயாவது தமிழ்நாடு அரசுகிட்டோட சேர்ந்து கலந்து அவருடைய வக்கீல் வந்து அந்த துறை அமைச்சர் சட்ட அமைச்சரை கலந்துகிட்டு எப்படியாவது நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த சட்ட அமைச்சர் சொன்னது என்ன, அந்த முடிவோட தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். மக்களை பயந்துராதீங்க, நடுங்கிறாதீங்க. ஒரு பக்கம் நம்ம ஏமாந்திருந்தாலும் பணத்தை இழந்திருந்தாலும் 5 மாசம் காலமா அவர் வந்து பணம் யாருக்கும் ரிட்டர்ன் கொடுக்கல, போனஸ் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய தவறான தகவல்களை யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சொன்னாலும் உண்மையிலேயே அந்த பணம் கொடுக்கலதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மைவி3 ஆடு பார்க்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ரொம்ப பேருக்கு வந்து பணம் வரல அப்படிங்கக்கூடிய ஒரு சோகமான செய்தி. கடன் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஏஜென்டா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு பணம் வாங்கி கொடுத்து மைவி3 ஆடோட அந்த எம்டி சத்யானந்தன் கொடுத்திருக்கிறாங்க. யாருக்குன்னா ஏஜென்ட் பிடிச்சு விட்டாங்க அவங்கள வந்து ஈமிக்கிற மாதிரி
அந்த தமிழக மக்கள் வந்து நெருக்கடி கொடுக்கறதுனால அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிற அடிப்படையில சீக்கிரம் ஒரு வெளியே வந்து இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. மைவித்திரை ஆடு பார்க்கக்கூடிய அதோட வியூவர்ஸ் நினைக்கிறது நியாயமான கோரிக்கை தான். இப்போ வந்து நான் பல வீடியோக்கள்ல வந்து கரிச்சு கொட்டினாலும் இந்த வீடியோல வந்து அதாவது சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவா தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதனால அடிப்படையில விரைவில் இந்த பணம் கிடைக்கும். என்ன சட்ட ரீதியான சந்திப்புகள் அவங்க சந்திச்சாங்கிறது அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.